கோடி கோடி நாளிலும் கூட ஆராதனை மகிமைப்பட்டதற்காய் எல்லா பாடல் ஜபங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் பலப்படுத்தும்படி நான் ஒரு நாளும் கூடி இந்த நாள் ஏத செய்தியோடு நீங்கள் சாட்சிகளை கேட்கும் போது ஆண்டவர் எப்போது அற்புதங்கள் ஒரு நன்றி ஒருபோது ஒன்று வலிமையாய் போனதில் ஆண்டவர் என் நிலத்தில் ஒருவரை ஒருபோது நான் புகழ்ந்தேன் தள்ளுவது என்று சொன்னேன். நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கையிலிருந்து ஒருபோது உன்னை பறித்துக் கொள்வதில்லை என்று 10:25 சொல்லுகிற வார்த்தை. எப்போதும் கூட சத்தம். ஆனால் ஆண்டவர் வனாந்தரத்தில் தன் பிள்ளைக்காய் ஏங்கி அழுது கொண்டிருக்கும் போது ஆதாரே உனக்கு என்ன நேரிட்டது? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி விசேஷமான தூதர்களை அனுப்பி ஜனங்களை தேர்த்துகிற தேவன் அல்லவா? ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அதிகமான ஜனங்கள் உண்மை தேடி வரும். மாறாரிக்க கிருபைத்தான் மாலயத்திலே சம்பூரணத்தில் திருத்தி அடைவார்கள். ஒரு பெரும்ப நதியிலே ஒரு தாகத்தை தீர்த்தீர். பாவங்களை சாபங்களிலிருந்து சிறுவிலே தாகம் என்று சொல்லி எங்களுக்காக திலகத்தை உண்டாக்கினவர்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நான் செய்ய போவது ஆபிரகாமுக்கு மலை போதோ என்று ஆதியாகமம் 18:17 வசனத்தில் வாசிக்கிறது. விசேஷமான தரிசனத்தினால் அபிஷேகத்தினால் அநேகர்கள் வந்து கட்டுகள் அவிழ்க்கபடி கிருபை தருகிறார். தருணத்தினை கொடுத்ததற்காய் நன்றி.